நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி, ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 2:33 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:52 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:42 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:52 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்குங்க. வியாபாரத்திற்காக புதிய தளம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும் என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் சுமாரான சூழல் வெளிப்படக்கூடுங்க. சுப பலன்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சங்களும் வீண் செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உருவாக கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று தேவையற்ற குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். பரணி. பயணங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது சிறப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். உழைப்பிற்கு உயர்வு உண்டாகக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவாக எடுப்பீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். கெருத்தியை. இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கவனமாக இன்று பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையற்ற குழப்பம் வேண்டாம். உழைப்பின் அருமை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும். குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. மறதி ஒரு பக்கம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பணம் வந்து நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னே சரியாக கொடுங்க. மருத்துவ செலவுகளுக்கு பின்னே உடனே எல்லாம் சரியாக கூடும். உயர்வான வாழ்க்கை ஏற்படக்கூடும். மந்தமான சூழல் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். அதிகம் கவனமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும். பெண்கள் இந்த வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று மதிய வேலை உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும்.
மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். மறதி கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் இருக்க கொடுங்க. இன்று நிர்வாகத்தில் சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் பொறுமையாக அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடும். ரோகிணி. என்று உங்களுக்கு காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பணப்புழக்கம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. அதாவது பணப்புழக்கத்தை நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். உடல்நிலை சோர்வடையும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க முயற்சி திருப்பு முறையாக இருக்கக்கூடும். அனைவரும் உங்களை பாராட்ட கொடுங்க. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். தெய்வீக விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நீங்க அதிரடியாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள். மாற்றங்களை உணரக்கூடியவாக இருப்பீர்கள். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது ரொம்ப முக்கியம். மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நிர்வாக திறமையும் இன்று கண்டிப்பாக பலிச்சிடும். உடன் பணிபுரிவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பகைவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கெடுபிடிகளும் இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். விருப்பம் போல் இன்று வாழ்க்கையை கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெரிய முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து செயல்படுவார்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக அமைதிபடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் அதுவும் சரியாகும். அது வரைக்கும் நீங்க பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்பட வேண்டும். காதல கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்புக்கான முக்கிய முடிவுகள் தெளிவாக எடுப்பீர்கள். இல்லத்தில் பேசி எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். மறதி கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல்நிலை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நாளெண்டை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எதிலும் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மறதியால் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். யாரையும் இந்த மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். என் அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். என்று சிரமங்கள் விலகி செல்லுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவாக எடுப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று பெண்கள் அனைத்து விஷயங்களையும் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை எல்லாம் ஓரளவு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். பெண்கள் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்ப முனையாக இருக்கக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை நீங்க விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாடு என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று நீங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் குழம்பி போக வேண்டாம். பூசம் முடிந்தளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. யாரையும் அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளின் கடிபிடிகள் இருக்கக்கூடும். என்று நீங்க தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிட வேண்டாம். ஆயில்யம் என்று உங்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். சூழலை புரிந்து கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுத்தால் வெற்றி இருக்கும். முகம் பளிச்சிடும். இந்த நாள் ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வளர்ச்சி கூடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை உணரக்கூடியாக இருப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். உங்கள் பேச்சில் கவனம் இருக்கட்டும். பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினரை நீங்க கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டும். யாரையும் இன்று எந்த வகையிலும் காயப்படுத்திவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். தெளிவான சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பயந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் குடும்பமானவரை யோசித்து முடிவெடுங்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பதட்டமான சூழல் கொஞ்சம் இருக்கும். பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பரபரப்பு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரம் துளி கூட வேண்டாம். இல்லத்தில் சொல்லி முடிவு கண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள் கொள்வீர்கள். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க எதிலும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்கள் உரியதாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கவலை மறந்து எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டம் வெற்றியை கொடுக்கும். சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று எதை நினைத்தும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பூரம். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதையும் எதிர்த்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயம் வேண்டாம். உத்திரம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்திலும் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரத்திலும் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நிலையான வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பகை உணர்வு மட்டும் ஏற்பட வேண்டாம். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. என்று வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி அமைத்துவிட்டு புதிய வேலையாட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்கும். தலைமையின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய சிந்தனையும் அதிகரிக்க கொடுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். புதிய வேலை தேர்வுகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெறக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். காதல் குளறுபடியாக இருந்தாலும் போக போக சரியாக கொடுங்க. காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக இடுங்கள். பாடங்களை எல்லாம் தெளிவாக படியுங்கள். கண்டிப்பாக எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். என்று திறமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க சிரமங்களை சரி செய்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க முழு முயற்சி மேற்கொள்வது எதிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அஸ்தம். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தீராத பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். சித்திரை. இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் முயற்சியின் மூலம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். துலாம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நிதானத்தை கடைபிடித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செயல்கள் உங்களுக்கு நேர்த்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர் அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். இன்று நண்பர்கள் மூலம் நல்லது நடைபெறக்கூடும். ஆன்மீக பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
விருப்பங்களை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஓரளவு சரிவு கட்டி விடுவீர்கள். அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்று நிதானமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். பொருளாதார மேம்பாடு உருவாகக்கூடும். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்குங்க. காதல்ல இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருங்கள். காதல நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் வெற்றி பெறும் வரை அமைதி காப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை துளி கூட வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். ஓரளவு சிரமம் விளங்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. இந்த நாளை நீங்க தேவையில்லாத குழம்பம் அடைய வேண்டாம். சில இடைவெளிகள் இருந்தாலும் மாறிவிடக் கொடுங்க. சுவாதி. சிந்தனை வளம் பெருகக்கூடும். கமிஷன் போன்ற துறைகளை வெற்றி ஏற்படக்கூடும். வியாபார வளர்ச்சியின்றி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான நல்ல பலனும் உருவாகக்கூடும். முக்கிய பொருளும் இன்று வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். என்று உங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடும். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் கொஞ்சம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கூட்டுத் தொழில் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உருவாகக்கூடும். யாரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் வெறுப்பாக எதிலும் செயல்பட வேண்டாம். சிக்கன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. சத்தான உணவுகளை இன்று எடுத்துக் கொள்வீர்கள். கூடுமானவரை நீங்க கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட கொடுங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாக கால தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். தாயாரின் உடல் நலம் சீராகும். என்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் உருவாக கூட்டும். என்று காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதலுக்காக நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பொறுமையாக இருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவருக்கு முக்கிய பொறுப்புகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லுங்க.
இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனுஷம், என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடனில் ஒரு பகுதியை நீங்க அடைபடுவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் ஓரளவு சந்தோஷம் கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். கேட்டை, நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். யாரையும் நீங்க பொறுமையாக அணுகி இதில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று பெரிய பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் கொஞ்சம் ஏற்படும். நேர்மையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிரும் மனப்பாங்கு உள்ளவரிடம் தயவு செய்து பேச்சுக்கள் வேண்டாம். இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து எதிலும் கவனமாக ஈடுபட வேண்டும். ஒற்றுமைக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. பொருளாதார நிலம் சிறப்பாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை திருப்பு முனையாக அமைத்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். புரியாத புதிரை ஏற்படுத்தும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்காக கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பீர்கள். என்று மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். குழப்பங்கள் வந்து தான் செல்லும். நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். அடிப்படை விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். என்று யாரையும் குறைகளும் சொல்ல வேண்டாம். என்ற வாக்குறுதி கொடுத்தது கண்டிப்பாக காப்பாற்ற முடியுங்க. பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். போராடும், கண்டிப்பாக பொறுமை வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். குழப்பங்களுக்கு எல்லாம் தெளிவு பிறக்கும். அதுவும் போக போகத்தான் இருக்கும். மதிய வேளையில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உத்திராடம், என் கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. சொந்த பந்தங்களும் வருகை இருக்கக்கூடும். என்று நீங்க முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பயமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மகரம் ராசினியர்கள், இந்த அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் வல்லவராக காணப்படுவீர்கள். எப்படியாவது பிரச்சனை தீர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் போட்டுவிட வேண்டாம். நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். என்று முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்குங்க. பண விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருங்கள். பிள்ளைகள் நீங்க சொல்படி கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அதிகார துணையுடன் இன்று காணப்படுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று ஓரளவு விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கௌரவமான பதவிகளை பெற முடியும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உங்களின் வேலை பளு கொஞ்சம் குறையும். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று
நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். காதலை கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இருந்தால் அதனை சரியான முறையில் அணுகி வெற்றி பெற வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தயவு செய்து பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்களில் வேகம் காட்டுங்கள். திருவோணம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. அடிப்படை தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று பகை உணர்வு இல்லாமல் பேசுவது மிக நல்லது. யாரும் இன்று நீங்க அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அவிட்டம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. சுயமரியாதை ஒரு பக்கம் கூடிவிடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயம் வேண்டாம். தொடர் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் காரியங்களை வெற்றி இருக்கும். கௌரவமான பதவிகள் கிடைப்பதினால் சந்தோஷம் மேலோங்கும். என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமாக பேசி இன்று காரியங்கள் சாதித்து காட்டுவீர்கள். புதிய வேலை வாய்ப்பினை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகளும் செய்ய வேண்டாம். என்று நீங்க பொறுப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். மன போராட்டம் கண்டிப்பாக சரியாகும். என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தலைமையின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். உயர் பதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில் இந்த திருப்பு முனை ஏற்படக்கூடும். என்று நீங்க முன்னேற்றமான பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். சதயம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு இனிமை ஏற்படக்கூடுங்க.
புதிய வேலை வாட்களை தொழிலுக்காக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சம்பள உயர்வு போன்றவை ஏற்படக்கூடும். உங்களுடைய தகுதியை நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். பழைய பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எதிர்த்து எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மீனம் ராசினியர்கள், அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். யாரிடமும் கைமாத்தாக பணம் வாங்கும் பொழுது அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடியில் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். பணிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடுங்க. அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல காலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. வீணான செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். புதிய முதலீடுகளில் கவனம் இருக்கட்டும். மதிநுட்பத்தை வெளிப்படுத்துங்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். இன்று தெளிவான சிந்தனை இருந்தால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முடிவில் தெளிவு உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். முடிஞ்ச அளவு பெண்கள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று கூடுமானவரை பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். புத்திரட்டாத்தி, நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சில நேரங்கள்ல பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். பணிகளை மட்டும் விரைவாக செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். ரேவதி, சந்தோஷம் குடிவிடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நினைத்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மீது வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.